வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்திலே நாங்கள் விசுவாசத்தில் மக்களுக்கு உதவியானதை இதற்கு செய்து கொண்டிருக்கணும். பலவிதமான பிரச்சனைகளில், பலவிதமான கடினங்களில், பலவிதமான சூழ்நிலைகளில் தன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று வழி தெரியாத பல வாலிபர்கள், பல பெற்றோர்கள், பல பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்தின் கூட்டங்களிலே உதவியானதை இதற்கு பெற்றுக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை ஆலயம் திறந்ததா இடத்துல இருக்கிறது. ஆலயம் எந்த நாளும் விடுமுறையானது இடத்தில் எடுத்ததில்லை. ஏன்? எதனால? ஏன்னா பிசாசு ஒருபொழுதும் விடுமுறையானது இடத்தில் எடுத்ததில்லை. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்படுத்தப்பட்டார். ஆண்டவராக இயேசுடைய நோக்கம் பிசாசுடைய வேலைகளை அழிப்பது. இந்த நாளும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும், எனவே யூனிவர்சல் ஆலயம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திறந்ததா இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்திலே நாங்கள் இந்த எந்த செயலான செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் ஆலயத்தினுடைய அட்டவணையை கவனியுங்கள். இப்பொழுதே யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384-638-738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. நீங்கள் பார்த்த பிரகாரம் தான் ஒவ்வொரு நாளும் இந்த வேலையானதை தொடர்ந்து நாங்கள் இது செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சலித்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா பிசாசுடைய வாழ்க்கை அழிக்க இந்த இடத்துல ஒருபொழுதும் சோர்ந்து போகாத பட்சத்தில் விசுவாசத்துல ஒருவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கிற நாங்கள் எப்படியா இந்த சோர்ந்து போவது? ஒவ்வொரு நாளும் பகலும் இரவுமாய், இரவும் பகலுமாய் தேவன் எங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்ததை நாங்கள் விசுவாசிக்கிற மக்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா விசுவாசிக்கிற மக்கள் நான் சொல்றேன், ஏன்னா மிக நிச்சயமாய் உதவியானதை எல்லோருக்கும் நாங்கள் திட்ட செய்ய விரும்பினாலும் அந்த உதவியானது யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்களோ அவங்க மட்டுமே பதிலானது இந்த ஏற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் நான் இந்த விசுவாசத்தில் இப்படியாக சொல்றேன், உதவியானது இந்த பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு உதவியானது இந்த செய்து கொண்டிருக்கிறோம். திங்கள் பொருளாதார வாழ்க்கைக்காக, செவ்வாய் குணமாக்குதலுக்காக, புதன்கிழமை பரிசுத்த வேதாகம பாடமாக பல விசுவாசத்திலே தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக உதவியானதை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க பார்க்க போகிற இந்த நபருடைய சாட்சி வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்திற்கான ஒரு சாட்சி. எப்படியாக இவருடைய வாழ்க்கையானது இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார், எப்படியாக இவர் வாழ்க்கை இன்று தேவனோடு தேவனுடைய பீடத்திலே தன் வாழ்க்கை இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த பிரகாரம் யூனிவர்சல் ஆலயம் வெறும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, பல நாடுகளில் இடத்தில் இருக்கிறது. பல நாடுகளில் யூனிவர்சல் ஆலயம் இருந்தாலும் ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஆவியிலே ஆலயம் வழி நடத்தப்படுகிறது. இந்த நபர் எப்படியான சூழ்நிலைகள் இந்த கடந்து சென்றார்? ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய இவருடைய வீடு, இவர் நாடு
சினகல் என்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர். இவர் எப்படியான கடினத்தலையும் கடந்து போனார் இவருடைய விசுவாச நிமித்தமாய். தேவன் இவர் வாழ்க்கையை மாற்ற கொடுத்த வாய்ப்பை இவர் எப்படி ஆயுதத்தில் பிடித்துக் கொண்டார். இந்த நபருடைய முழு மாற்றத்திற்கான பதிலை நீங்கள் இந்த இப்பொழுதே இந்த சாட்சியிலே கேட்கலாம். என் பேரு பஸ்கால் நதக்கி. எனக்கு 39 வயசாகுது. சினகோவில் வசிக்கிறேன். நான் கத்தோலிக்க மதத்தில் பிறந்தேன். என்னுடைய அம்மா சொல்லுவாங்க, "நீ சின்ன வயசுலேருந்து சர்ச்சிலேயே பிறந்து வளர்ந்த." என் அம்மா எப்போ இந்த மாதிரி சொன்னாங்களோ, நான் சர்ச்சில் தான் பிறந்து வளர்ந்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஆலயத்தினுடைய ஒரு ஃபாதரையாக கூட நான் மாறுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை, ஆஸ்மா இருந்தது. என்கிட்ட எப்போவுமே அந்த சுவாசிக்கிற கருவியானது இருக்கும். என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. ஆஸ்மா வந்துச்சுன்னா அதை குணப்படுத்த முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் அந்த சுவாச கருவியை பயன்படுத்தி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மாவால் கர்ப்பம் தரிக்க முடியல. ஏன்னா எனக்கு 4 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒரு வாரத்திலே ஒவ்வொருத்தராக இறந்துட்டாங்க. அவங்க பிறந்து அவங்க வெளிச்சம் காட்டும்போது பிள்ளைகள் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு மாதம் செப்டம்பரில் எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு போவாங்க. எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு போய் பாதுகாப்புக்காக அங்கே ஒரு விஷயம் செய்வாங்க. ஒவ்வொரு மாதம் செப்டம்பர் அந்த நாள் வரும்போது பாதுகாப்புக்காக தியாகம் பண்ணுவாங்க. தன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பிரச்சனை, பஸ்கல் அவர் அந்த அளவுக்கு சோர்ந்து போனார். ஒரு நாள் ஒரு ஃபாதரியாய் மாற வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் முடியவில்லை. ஒரு நாள் ஆலயத்தின் வழியாய் நடந்து போகும்போது அவருடைய குடும்பத்தார் சொல்ற வார்த்தைக்கும் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் வித்தியாசம் அவர் பார்த்தார். அந்த நேரம் பஸ்கால் அவர் தீர்மானம் எடுத்தார். இது என்ன வித்தியாசம் என்று போதகரிடத்தில் சென்று கேட்க ஆரம்பித்தார். நான் எப்போ சர்ச்சுக்கு போனேனோ அப்போ பாஸ்டர் சொன்னார், "முதல்ல உன் பைபிளை தர." நான் அந்த சர்ச்சிலிருந்து வந்தப்போ என்கிட்ட இருந்த பைபிள் ஃபாதிரியார் பயன்படுத்துகிற பைபிள் தான் இருந்தது. ஆனால் எப்போ நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேனோ பாஸ்டர் சொன்னார், "உன்னுடைய பைபிளை தர." மல்கியா 3வது அதிகாரம். எனக்கு பைபிள் தெரியும். ஆனால் பைபிளில் தீர்க்கதரிசி மலாக்கி குறித்து எனக்கு தெரியாது. எப்போ நான் திறந்து அதை படிக்க ஆரம்பித்தேனோ எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே எழுதப்பட்ட வார்த்தையை நான் படிக்க ஆரம்பித்தேன். எதற்கு தசம பாகம் என்று பைபிளில் இந்த வசனம் இருக்கு. ஆனால் ஒரு தடவை கூட நான் இது செஞ்சது கிடையாது. நான் முன்னாடி பழைய ஆலயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபாதரியார் சொல்லுவார். ஏன்னா நான் அந்த இடத்துல அவருடைய பிள்ளையா வளர்ந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், "ஃபாதரியார், நான் இன்னொரு சர்ச்சுக்கு அங்கே இருக்கிற சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே அவங்க என்னென்ன வார்த்தை படிக்கிறாங்களோ பைபிளை திறங்க, இங்கே இங்கே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க." நான் கேட்டேன், "கத்தோலிக்க ஆலயத்தில் ஏன் நம்ம இது இப்படி செய்யக்கூடாது?" அப்போ அங்கே இருந்த ஃபாதரியார் சொல்கிறாரு. அப்போ அவர் நேர்மையாக என்கிட்ட சொன்னார், "இங்கே கத்தோலிக்க பைபிளில் நம்ம ஒரு கோட்பாடாக இதை நம்ம பயன்படுத்துகிறோம்." இந்த வார்த்தை தான் அந்த ஃபாதரியார் சொன்னார். அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை ஜனங்க சத்தியத்தை அறியாமல் வாழ்க்கையை இழந்து போகிறாங்க? அந்த நேரம் நான் அந்த ஃபாதரியார்கிட்ட சொன்னேன், "சத்தியத்தை போதிக்காத இந்த இடத்துல இனிமேலும் நான் இங்கே இருக்க மாட்டேன். ஜனங்களை காப்பாற்றுற சத்தியத்தை சொல்கிற இடத்துக்கு நான் போக போகிறேன். இப்படியாய்தான் நான் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள யூனிவர்சல் ஆலயத்திற்கு நான் வந்தேன். அங்கே நடக்கிற எல்லா கூட்டத்திலையும் நான் கலந்து கொள்வேன்." ஏன்னா எப்போ பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரோ, "உன்னை கீழே தள்ளுற பாவத்தை உதறி தள்ளு, தேவனை தேடு." நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். அப்போ அவரை பார்த்து நான் சொன்னேன், "ஆண்டவராகிய இயேசு சொல்கிற வார்த்தை பாருங்க. இந்த வசனம் சொல்லப்பட்டது போல, யார் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ ரட்சிக்கப்படுவார்கள்." நான் ஞானஸ்தானம் பெறக்கூடாதா? எப்போ தண்ணீரில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேனோ, எப்போ நான் தேவனுடைய ஆவியை தேடினேனோ 3 மாசத்துல எல்லாத்தையும் நான் கவனிச்சு பார்த்தேன். அங்கே இருந்த பாஸ்டர்ஸ் பிரேசிலியன் பாஸ்டர்ஸாக இருந்தாங்க, போர்ச்சுகீஸ் பேசுகிறாங்க அவங்க. அப்போ நான் தீர்மானித்தேன், நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கணுன்னா, நான் வளரணுன்னா அந்த பாஷையை நான் கற்றுக்கணும், அவங்களுடைய சொந்த மொழியை நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் தீர்மானம் எடுத்தேன். அவங்க என்னென்ன வார்த்தைகள் பேசுவாங்களோ போர்ச்சுகீஸில் எல்லாத்தையும் நான் கேட்பேன். அவங்க என்னென்ன வார்த்தைகள் பேசுவாங்களோ எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நான் எல்லாத்தையும் தேட ஆரம்பித்தேன், எல்லாத்தையும் துவங்கினேன். அப்போ என்கிட்ட ஃபோன் இல்லை, என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, எப்படி கற்றுக்க போகிறேன்றது தெரியல. 200 ஃப்ரான்ஸ் இந்த அமௌண்ட்டை கட்டி நான் கம்ப்யூட்டர் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். பிஷப் மசேதோவுடைய பலவர் அமிகா அந்த ப்ரோக்ராம்
அப்பதான் நான் புதுசா ஒரு சென்டென்ஸ் கத்துக்கிட்டேன். என்னதுன்னா, அகோரா, பலாவரா, அமீகா து பிஷப் மசேதோ. இந்த வார்த்தை தான் நான் கத்துக்கிட்ட முதல் வார்த்தை. ஒவ்வொரு தடவ பிஷப் மசேதோவுடைய கூட்டத்த நான் பார்ப்பேன். ஆனா அது எப்படின்னு தெரியாது. ஆனா எப்போ நான் வந்து போர்ச்சுகீஸ் பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்பேனோ, அப்போ எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியாது. ஆனா பிஷப் மசேதோவுடைய புரோகிராம் வந்து நான் பார்க்கும்போது, அவர் பேசுற எல்லா வார்த்தையும் எனக்கு புரியும். அதனால தான் பிஷப் மசேதோ எங்கெல்லாம் மீட்டிங் எடுப்பாரோ, எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி அவருடைய வார்த்தை செய்திய நான் கேட்பேன். ஆனா இது எப்படி என்னால விளக்கி சொல்ல முடியும்னு தெரியல. பிஷப் மசேதோவுடைய போர்ச்சுகீஸ் அந்த பாஷை, நான் புரிஞ்சுக்கிற ஒரு பாஷையா போர்ச்சுகீஸா அவர் பேசுறார். போர்ச்சுகீஸ் தெரியாதுன்னு யார்கிட்டயும் சொல்ல முடியாது. பிஷப் எல்லா நேரத்துலயும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இத பத்தி பேசுவாரு. புது பிறப்ப பத்தி பேசுவாரு. தேவனுடைய அக்கினி பெற வேண்டும். இதுபோல எப்போ இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்ததோ, நான் எனக்கான வாய்ப்பா எடுத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவி எனக்குள்ள நான் பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லாம, என்னுடைய முழு பலனையும் நான் பீடத்தின் மேல அர்ப்பணிச்சேன். தேவனுடைய ஆவிய பெற்றுக்கொள்வதற்காக. எழுதப்பட்ட வார்த்தையின் தேவனை இவர் தேடினார். பஸ்கால் தேவனோடு உடன்படிக்கை செய்தான். எனவேதான் ஏற்கனவே வார்த்தையில் எழுதப்பட்டது போல் நிறைவேறுகிறது. எப்போ நான் சர்ச்சில இருந்து என் வீட்டுக்கு போனேனோ, என்னுடைய வீட்டுக்கு போய் என்னுடைய எல்லா திங்ஸையும் நான் ஆயத்தப்படுத்தி, இனிமேல் குடும்பத்தோடு இருக்க போறது கிடையாது. நான் தனியா இருக்க போறேன். தேவனை அதிகமாய் தெரிந்து கொள்ள. அப்ப நான் ஒரு நாற்காலிய எடுத்தேன். எனக்கு முன்னாடி அந்த நாற்காலிய வைத்தேன். ஏன்னா, இனிமேலு நான் தனியா இல்ல. ஏன்? ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. நான் உன்னை தனியே விடுவதில்லை. அந்த நாற்காலிய எடுத்து பக்கத்துல வைத்து, ஆண்டவரே, நீங்க சொன்னது போல, நீங்க வந்து எங்கள தனியா விடுவதில்லை அப்படின்னு சொன்னீங்க. இந்த வார்த்தை எழுதியிருக்கு. ஆண்டவரே, உங்க கூட நான் பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன்னா, என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை உங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன்னா, உங்கள பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன் ஆண்டவரே. அப்ப நான் தேவன்கிட்ட சொன்னேன். தேவனே, நெறைய ஃபாதரியார் வந்து என்ன எழுதப்பட்டிருக்கோ அத வந்து சொல்ல மாட்றாங்க. நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்களோ அத போதிக்கிறது இல்ல. அதனால தான் ஆண்டவரே, நெறைய பேர் சத்தியத்த அறியாம இறந்து போறாங்க. அதனால தான் பிஷப் ஒவ்வொரு தடவ, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்த பத்தி பேசுறாரு. நான் உன்னுடைய ஆவிய பெறாம இருந்தா, எப்படி என்ன வழிநடத்துவீங்க? இப்ப ஆண்டவரே, நீங்க என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கீங்க. ஏன் என் வாழ்க்கையில வரமாட்றீங்க? இப்படிதான் நான் அந்த சேர்ல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுவேன். அந்த நாற்காலிக்கு முன்னாடியே நான் முழங்காலிட்டு, ஆண்டவரே, இன்னையிலிருந்து நான் துவங்குறேன். என்ன ஞாபகப்படுத்துங்க. என்ன மன்னியுங்க ஆண்டவரே. உலகத்துல எத்தன நாளா நான் இருந்தேன். என் பாவ வாழ்க்கைக்காக மன்னிங்க. அப்படி அழுது தேவனிடத்துல கேட்டேன். மன்னியுங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு வாலிபனா நான், என் உடம்புல நெறைய பச்சை குத்தி இருக்கிறேன் நானு. உடம்பு ஃபுல்லா. இங்க பச்சை குத்திருக்கேன், அங்க பச்சை குத்திருக்கேன். எதுக்கு? மக்களுக்கு காட்டணும். நான் கூட பச்சை குத்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான். இந்த எல்லா தவறுகளுக்காக தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, என்ன மன்னியுங்க ஆண்டவரே. அந்த நாள் தொடங்கி நான் என் வாழ்க்கையில உண்மையா இருக்க ஆரம்பிச்சேன். இதோ நான் இங்க இருக்கேன் ஆண்டவரே. நீங்க உம்முடைய ஆவிய எனக்குள்ளாக அனுப்புங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அனுப்பலன்னா வேற யாரு எனக்கு உம் ஆவிய அனுப்புவா? அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவரே, நீங்க உம்முடைய ஆவிய எனக்கு தரலன்னா, எப்படி நான் உம்முடைய ஊழியத்துல நிலைச்சிருப்பேன்? ஏன்னா என் வாழ்க்கை இதோட அப்படியே முடியணுமா? எனக்குள்ள நீங்க வேண்டும். உம்முடைய சக்தி எனக்கு வேணும் ஆண்டவரே. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, அவங்கள காப்பாத்துறதுக்காக, உதவி செய்றதுக்காக, அந்த நேரம் தான் எனக்குள்ள சமாதானம் வந்தது. அந்த நேரம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு உறுதி இருந்தது. எனக்குள்ள அவர் வந்திருக்காரு. அந்த நம்பிக்கை கிடைச்சது. அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. விடியகாலைல 3 மணி நான் ஆண்டவருடைய ஆவிய தேடுறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தேவன் அவருடைய ஆவிய குடுத்தாரு. அப்ப நான் என் வீட்ல இருந்து ஆலயத்துக்கு போனேன். ஓடி போய் அங்க இருந்த அந்த துணை போதகர்கிட்ட நான் சொன்னேன். சர்ச் அப்போ அந்த துணை போதகர்ட்ட இருந்து நான் அப்போ அவர் சொன்னேன், "நான் இந்த ஒரு அக்கினிய பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய அக்னி இப்ப எனக்குள்ள வந்திருக்கு. நான் நம்புறேன்." அப்ப அவர் சொன்னாரு, "உனக்கு என்ன பைத்தியமா? இந்த நடுராத்திரில வந்து இந்த மாரி சொல்ற, நெருப்பு வந்துச்சுன்ட்டு." "இல்ல, இல்ல பாஸ்டர், நான் வந்து தேவனுடைய அபிஷேகத்த நான் பெற்றுக்கொண்டேன்." இப்பொழுது அவர் நிரப்பப்பட்டவராய் இருக்கிறார் முழு நம்பிக்கையோடு. பஸ்காலுடைய மோசமான வாழ்க்கை நீங்கி,
எழுதப்பட்ட பிரகாரமாய் இன்றைக்கு புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவராய் மாறினார். நான் ஒரு படிப்பு முடித்தேன். எதுக்காக படித்தேன்னா, ஒரு டாக்டர் ஆகணுன்ட்டு. பட்டப்படிப்பு முடித்து ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் பிஷப் அப்போ என்கிட்ட வந்து கேட்டார். அங்கே நிறைய ஜனங்க இருந்தாங்க. அந்த ஜனங்க மத்தியில் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், மகனே, ஆத்துமாவை காப்பாற்ற விரும்புறியா? அப்போ நான் சொன்னேன், பிஷப் இதுதான் என் வாழ்க்கைக்கு தேவை பிஷப். அப்போது அவர் சொன்னார், இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு வரக்கூடிய விசுவாசம் உனக்கு இருக்கா? அப்போ நான் சொன்னேன், ஆமாம் பிஷப், திங்கட்கிழமை நான் மருத்துவராக மாற வேண்டியது. ஆனால் அந்த நாள் தான் நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிற, வரப்போகிற. என்னுடைய துணிகள் எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டேன் தேவனுடைய ஊழியம் செய்கிறதுக்காக. அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன் தேவனுக்கு ஊழியம் செய்யணுன்ட்டு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஜனங்களுக்காக ஆத்மாவை காப்பாற்றுறேன்றதுனால பிஷப் மசேதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பலவரதா அமிகா அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமாக நான் வந்து இன்னும் ஆவியை எனக்குள்ளே பெற்றுக்கொண்டேன். தேவன் அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு செய்யும்போது அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவன் செய்வார். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே பலப்படுத்தியது பிஷப் மசேதுவுடைய வார்த்தைகள். போர்ச்சுகீஸ் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷையும் கற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸும் கற்றுக்கொண்டார். இன்றைக்கு மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சினகோவில் அநேக ஆத்மாவுக்கு உதவி செய்கிறார். நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவர் கொடுத்த ஒரு வரம், பரிசு. அவர் எனக்கு கொடுத்த கணம். தொடர்ந்து நான் இதை பேசுவேன். இன்னைக்கு தேவன் நிறைய காரியத்தை செய்திருக்கிறார். ஏன்னா நான் அவரிடத்தில் என்னை அர்ப்பணித்தேன். தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. மிகவும் நிச்சயமாக இந்த நபருடைய சாட்சி எப்படியானதா இந்த இடத்தில் இருந்தது நீங்கள் இந்த இடத்துல பார்க்கிறீங்க. இவருடைய வாழ்க்கையினுடைய முழு மாற்றம் இந்த இடத்தில் எப்படியா இந்த இடத்தில் நடந்தது. யாருடைய விசுவாசத்திற்கும் யாருடைய நம்பிக்கைக்கும் நாம் எதிரானவர்கள் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே தீர்மானிக்கிற சுதந்திரமானது இடத்துல இருக்கிறது. தேவனே நம்முடைய தீர்மானத்திலே தலையிட முடியாத பட்சத்திலே நாம் யார் ஒருவருடைய தீர்மானத்தில் தலையிடுவது? நான் யார் உங்களுடைய விசுவாசத்தின் இந்த இடத்தில் தலையிட? எனவே இந்த நபருடைய மாற்றம் எப்படியானதா இடத்தில் இருந்தது. தேவன் இவருக்கு எப்படியா இந்த இடத்தில் உதவி செய்தார். இதுதான் மக்களின் மிக முக்கியமான ஒரு உதாரணம். தேவனுக்கு நாம் அனுமதியானதை இந்த இடத்தில் கொடுக்கும் பொழுது சுதந்திரமாய் தேவன் வேலையானதை செய்கிறார். மாற்றம் முழுமை பெறுகிறது. தேவன் இந்த மாற்றத்தை உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய தீர்மானத்தை எடுங்க, உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துங்க. அதிசயங்களை பார்க்கிறவராய் தேவன் உங்களை இதத்தை நடத்துவார். என தேவன் மாறாத ஒரு தேவனாய் இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த நேரம் நான் உங்களோட சேர்ந்து உங்களையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய விசுவாசத்தையும் பலப்படுத்தும்படி இந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு நீங்கள் இதத்தில் இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசத்தினுடைய மிக முக்கியமான நாள். வாரத்தினுடைய முதல் நாள். நாம் தேவனோடு நம்முடைய வாழ்க்கையை இந்த பலப்படுத்திக் கொள்ள அவருடைய பிரசனத்தில் இணையக்கூடிய இந்த நாள். நீங்கள் இந்த நாளிடத்துல இணைய வேண்டியது, தேவனுடைய பிரசனத்திலே தொடங்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் தெரிந்து கொள்ள உதாரணத்தை நான் இந்த பயன்படுத்த விரும்புறேன். இந்த நேரம் நீங்க யார் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒரு ஆர்வத்துக்குரிய நிகழ்ச்சியை நீங்க இந்த பார்த்துட்டு இருக்கீங்க வச்சுக்கலாம். மிகவும் ஆர்வமாய் நீங்க ஒரு காரியத்தில் இந்த கவனம் செலுத்திருக்கீங்க. அந்த நேரம் நீங்க உங்களுடைய வீடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியின் தருணத்திலே கரண்ட் கட்டாச்சலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்ல நீங்க இன்டர்நெட்ல அதை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்டர்நெட் கட்டாச்சுனா அது எப்படியானதா இடத்துல இருக்கும்? இல்ல நீங்க ஒரு மீட்டிங் இடத்துல கலந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த சமயம் உங்களுடைய இன்டர்நெட்டோ இல்ல நீங்க இந்த இடத்துல பயன்படுத்துகிற ஒரு டிவைஸ்க்கான ஒரு சார்ஜோ காலியாச்சனா எப்படி இருக்கும்? சீக்கிரம் ஏதாச்சும் இந்த இடத்துல செய்வீங்க. அதை இந்த இடத்துல மீண்டும் இணைப்பதற்காக நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனோடு இணைய என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதை குறித்து யோசிக்கிற நேரத்துல இந்த வீடியோவை இந்த இடத்துல இப்பொழுதே பாருங்க. கனெக்ஷன் போய்விட்டதா? இப்படி நடந்த உடனடியாக அதற்கான தீர்வை தேடி நாம் உடனடியாக செயல்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக
உலகத்தில் நின்று தனியாக நாம் இருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் அநேக மக்கள் இன்னும் உணராதது என்னவென், இந்த உடனடியான நம்முடைய எதிர் செயலானது நம் ஆத்மாவை குறித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறது. இவ்வுலக தொடர்பை இழப்பது நம் ஆத்மாவிற்கு வேதனை கொண்டு வர போதுமானதா இருக்கிறது. தொடர்ச்சியான, அதாவது தொடர் அமைதியற்ற தன்மைதான் அதனுடைய தீர்மானங்களை நகர்த்தி செல்கிறது. ஆத்மாவானது எப்பொழுதுமே பெரிதான ஒன்றில் தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய தேவையோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒருங்கிணைப்பை அது கண்டடையாத சமயம் மற்றவர்களிடத்திலோ மற்ற வைகளின் இடத்திலோ தேடும்படியாக அதனை கட்டாயப்படுத்துகிறது. எது அதனை நிறைவேற்றும் என்ற தேடலில் ஆத்மாவானது நோக்குகிற அதனுடைய ஆசைகள், அதனுடைய விருப்பங்களோடு ஒரு வாழ்க்கை நோக்கத்தை கண்டடைவது என்கிற ஒரு விருப்பம், நிறைவேற்றுதல், அது இருப்பதற்கான ஒரு அர்த்தத்தை கண்டடைவது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கமே நிலையற்ற உலகத்திலிருந்து காணப்படுகிற ஒரு காரியத்திலிருந்து வந்தால் வாழ்க்கை நோக்கமாக இன்றைக்கு நீங்கள் கண்டடைகிற எதுவுமே நாளைக்கு இருக்கா. இதற்கான ஒரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமா? யாரெல்லாம் தங்கள் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்தார்களோ இன்றைக்கு அவர்களுடைய படிப்பானது, ஆற்றலானது இயந்திர மனுஷர்களால், ரோபோக்களால் மாற்றப்படுகிறதுக்கு என்ன சொல்வது? உலகத்தின் மிகவும் பணக்காரனான எலன் மாஸ்க் என்பவர் இதை குறித்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். கடினமான சவால், அதாவது மிக கடினமான ஒரு சவால் என்னவென்றால், மக்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அதாவது மக்கள் அவர்கள் வேலை இதன் வாழ்க்கையினுடைய அர்த்தமாய் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்துக்கான அர்த்தம் தேவையில்லை என்று சொல்லும் போது உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? அப்போது அவர்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அர்த்தம் உள்ளவராய் உணர்வீரா, அர்த்தமற்ற ஒருவராய் உணர்வீர்கள்? அதான் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வெளிப்புற காரியங்களில் தேடுவது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான ஒன்று. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால், கணக்கச்சிதமான பொருத்தமுடைய அந்த ஒன்றோடு இணையாத வரையிலும் ஆத்மாவானது பைத்தியக்காரத்தனமான அதனுடைய கனியற்ற தேடலை தொடர்ந்து நடத்தி கொண்டே செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியான பல காரியங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அவைகளில் ஒன்று மாத்திரமே உங்களை முழுமையாக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம் உட்புறத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற ஒருவர். நம் ஆத்மா விடுபடவும் அர்த்தமுள்ளதாக்கவும் உதவி செய்கிறவர். கடைசியாக ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த ஒரு இணைப்பு மாத்திரமே நித்தியமான ஒன்று. மற்ற எல்லாவற்றுமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இப்பொழுதோ பிற்பாடோ உங்களுடைய நேசத்துக்குரியவரிடமிருந்து உங்களுடைய இணைப்பானது துண்டிக்கப்படும். உங்களுடைய பிரசித்தமான செயல்களிலிருந்தும் உங்களுடைய பிரசித்தமான இடங்களிலிருந்தும் கடைசியாக இவ்வுலகிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் எதனோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நித்திய கால நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள். இவ்வுலகத்தினுடைய அழியக்கூடிய காரியத்தோடு நீங்கள் இணைப்பில் இருந்தீர்களானால் அழியக்கூடியவர்கள் செல்லுகிற அந்த இடத்திற்கு நீங்களும் சென்றடைவீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு தாமே நீங்கள் உங்களுடைய இணைப்பை வைத்திருந்தீர்களானால் என்றென்றைக்கும் நீங்கள் அவரோடு இணைப்பிலே இருப்பீர்கள். நீங்கள் எதனோடு இணைந்திருக்கிறீர்கள்? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். மிக நிச்சயமாக இந்த வீடியோவில் நீங்க பார்த்தது பிரகாரம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் அவரோடு ஒரே ஆவியாய் இந்த இடத்தில் இருக்கிறார். எனவேதான் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள் நாம் வேறு எதை குறித்து இந்த இடத்தில் யோசிப்பதற்கு முன்பாகவும் வேறு எந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவும் முதல் மணி நேரங்களை தேவனுக்கு இந்த இடத்தில் கொடுப்பது விசேஷமானது, மிக முக்கியமானது. இந்த தொடர்பானதை நீங்க தேவனோட இந்த இடத்தில் ஏற்படுத்துங்க மக்களே. தேவன் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மாபெரும் திட்டத்தை நீங்கள் இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள யோசிச்சு பாருங்க. நீங்க தேவனோட இந்த இடத்துல ஒரே ஆவியிலே இந்த இணைந்தவராய் இடத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய சிந்தையை உடையவராய், தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றவராய், தேவனாலே இதற்கு நடத்தி செல்லப்படுகிறவராய், எல்லா இடங்களிலும் தேவன் அவர் தாமே உங்களை நடத்துகிற ஒருவராய் இருக்கிறது. நீங்கள் உங்களை சோதித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? தேவன் உங்களை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க போகணும், எந்த வார்த்தையை பேசணும், எந்த வார்த்தையை பேசக்கூடாது,
அப்படியாக அவர் உங்களை இடத்தில் சிறந்ததிலிருந்து சிறந்ததை பெற்றுக்கொள்ள நடத்தும் பொழுதும் அது ஒருபொழுதும் நாம் எதோடும் விதத்தில் ஒப்பிட முடியாத ஒன்று. எனவேதான் நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்தில் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய மாபெரும் பலனையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இடத்தில் பார்க்க முடியாது. எனவேதான் மக்களே, தயார்படுத்துங்க. தேவன் உங்களை இடத்தில் தயார்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். இந்த விசுவாசத்தில் நீங்க உங்க பாட்டில் தண்ணீர் இடத்தில் தயார்படுத்திக் கொள்ளுங்க. உங்களோடு சேர்ந்து இந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாகும். நாளை நீங்கள் தொடங்க போகிற இந்த வாரத்தினுடைய கடைசி நாளை விசுவாசத்திலே முடித்து தேவனோடு வழி நடத்தப்பட முடியாகும். ஜெபிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆம் தேவனையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, ஒரு தொடர்பானது இந்த இடத்தில் துண்டிக்கப்படும் பொழுதும் என் தேவனை நாங்கள் எவ்வளவு அதிகமாய் பதறுகிறோம். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனது இந்த துண்டிக்கப்படும் பொழுதும், ஒரு மின்சாரமானது துண்டிக்கப்படும் பொழுதும், அல்லது நாங்கள் இந்த இடத்தில் ஏதேனும் ஒரு மிக முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை நாங்கள் தவறவிட நேர்ந்தால் அந்த நேரம் நாங்கள் இதற்கு எப்படியானதா இதை துடிக்கிறோம். பல விஷயங்களை நாங்கள் இதற்கு செய்ய முயற்சிக்கிறோம். சீக்கிரமாக அதை சரி செய்ய ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோம். ஆனால் எத்தனை மக்கள் உம்மோடு கூட இருக்கிற தன்னுடைய தொடர்பை இழந்தவராயுதத்தில் இருக்கிறார். எத்தனை மக்கள் உம்மோடு கூட இருக்கிற இந்த உறவை இந்த இழந்த ஒருவராயுதத்தில் இருக்கிறார். தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரம் இப்படியான ஒரு சூழலில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவியானதை செய்ய கேட்கிறேன். ஒருவேளை இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது கூட அறியாதவராய் சிலர் இந்த இருக்கலாம். சிலர் இந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டது அந்த நேரம் தொடங்கி தன்னுடைய அன்பை இழந்தவராய், தன்னுடைய பலனை இழந்தவராய், தன் நம்பிக்கையை விசுவாசத்தை இழந்து போனவராய், தன் வாழ்க்கை முடிந்த ஒரு நபரை போல வாழ்க்கை வாழ்கிற ஒருவராய் இவர் வாழ்க்கை இந்த இருக்கலாம். இயேசுவே, எங்கள் தேவாவியானவரை, இவர்கள் மீண்டும் உம்மோடு குடும்பத்தில் இணைய நீர் உதவியானதை எடுத்து செய்யும். உம்மோடு இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இடத்தில் இருக்கிறான். உம்மோடு சேர்ந்த இடத்தில் இசைந்திருக்கிறவனாய், ஒரே ஆவியில் இடத்தில் வழி நடத்தப்படுகிறவனாய் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மக்களுக்கு உங்களுடைய வழியை, பலனை, உங்களுடைய வார்த்தையை இடத்தில் தந்து வழி நடத்த இடத்தில் கேட்கிறேன். உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் இந்த இடத்தில் யாரேனும் இன்னும் உங்களுடைய சத்தத்தை கேட்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாத ஒருவராயிருந்தால் இவர்களுடைய எண்ணங்களை திறந்து இவர்களுக்கு இந்த இடத்தில் உதவி செய்யும். அதனாலே நீர் என்ன பேசுகிறேன் என்பதை இவர்களால் இந்த இடத்தில் கவனிக்க முடியும். நீர் பேசுவதை கவனிப்பது மட்டுமல்ல, கவனித்ததின்படி தன் வாழ்க்கையை வாழ முடியும். இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய வழி, இந்த மக்களுடைய செயல் எல்லாமே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த வாரத்தின் நாளை என் தேவனை ஆசீர்வாதத்தின் நாளாய் இவர்கள் இதத்தில் கடந்து சென்றிருக்கலாம். இன்னும் இருக்கிற இந்த மீதமான நாளும் இதத்தில் கடந்து செல்லவும் இவர்களை பலப்படுத்துகிறார். இவரையும் இவர் வாழ்க்கையும் வழிகளையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். ஆமென். தேவன் உங்களை இதத்தில் ஆசீர்வதிக்கட்டும். மக்களே, நாம தேவனோடு ஒரே ஆவியில் இதத்தில் இணைந்தவராய் இதத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையிலே வழி நடத்தப்படுகிறவராயிருக்கிறோம். வித்தியாசங்களை ஏற்படுத்துகிறவராய் இதத்தில் இருக்கிறோம். கடந்த காலத்திலே விசுவாசத்தினுடைய நாயகர்கள் இருந்ததை போல, ஆபிரகாம் இருந்தது போல, மோசே இருந்தது போல, கிதியோன் இருந்தது போல, மேலும் பல விதமான விசுவாசத்தினுடைய நாயகர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அவரோடு ஒரே ஆவியிலே இணைந்தவராய் வித்தியாசத்தை ஏற்படுத்தினவராய் இருந்தார்கள். நீங்களும் இந்த வித்தியாசமானதை ஏற்படுத்த முடியும். தேவனோடு ஒரே ஆவியிலே இசைந்தவராய் உங்களுடைய வாழ்க்கையை வாழ நீங்கள் இதை தகர்த்துகிறீர்களானால், எனவேதான் இந்த நாள், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன். நாளை ஒரு நாள் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த நேரம், இந்த சந்தர்ப்பத்தை நான் இடத்தில் பயன்படுத்தினேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கும்படியாகும். எனவே மக்களை, ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் உங்களுடைய ஜெபங்களுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கு தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களுக்கு அவருடைய வார்த்தையிலா வழி நடத்துதலை தரும்படியாக தேவன் உங்களை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வழிகளை நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாதபடி ஆசீர்வாதமான இடத்தில் மாற்ற விரும்புகிறார். எனவேதான் மக்களை தயார்படுத்துங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சிறந்த முயற்சி எடுத்து நீங்க வர முடியலனாலும் பிரச்சனையானதில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே.